சூடு பிடிக்கும் அதிபர் தேர்தல் ரணில் மஹிந்த விசேட சந்திப்பு. வெள்ளத்தில் மூழ்கியுள்ள இலங்கை விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. சற்று முன் வெளியான அறிவிப்பு அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. கொட்டி தீர்க்கும் மழையால் சீதாவக பிரதேச செயலக பிரிவில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் 11 கிராம உத்தியோகத்தர் பிரதேசங்களில் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அவிசாவலை புவக்பிட்டிய தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஒருவர் மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளதாகவும் அதே பிரிவு தெரிவித்துள்ளது. ஹொஸ்கம தொடக்கம் அவிசாவளை வரையான ஹை லெவல் வீதியின் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் புவக்பிட்டிய புகையிரத நிலையத்திற்கு அருகில் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக 3834 குடும்பங்களைச் சேர்ந்த 1,37,017 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான அதிபர் தேர்தலை நடாத்துவதற்கான முக்கிய விடயத்தினை அரசாங்கம் அறிவிக்க உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுஜன பெரமுனவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அதிபர் தேர்தலை மையப்படுத்திய பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 17ஆம் தேதி அதிபர் தேர்தல் தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட வேறு பல கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய உள்ளதுடன் முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அதிபர் ரணிலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கும் தரப்பினரை ஒன்றிணைத்து அரசாங்கத்தில் இணையுமாறு அதிபர் ஆலோசனைக்கு வழங்கியுள்ளார். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் தான் காரணம் என கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தருமபுரம் வைத்தியசாலை மற்றும் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையம் ஆகியவற்றின் நிலைமைகளை பார்வையிட்டதன் பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் வைத்திய தேவைகளை நிவர்த்தி செய்து தருமாறு இங்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோரிக்கைகளை நான் அமைச்சரவையில் கொண்டு சென்று இந்த தேவைகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கின்றேன். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துமாறு கோரிக்கை அமைச்சரவையில் முன்வைத்திருந்தேன். அதற்கு ஜனாதிபதியும் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினை மற்றும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினை ஆகியவற்றிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து பாரிய பொறுப்பு ரணில் விக்ரமசிங்கவையே சாரும். ஆகவே அவருக்கு தாங்களுடைய ஆதரவும் இருக்கும். அதேவேளை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் தான் காரணம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஆலோசனைகளுக்கு அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2015 மாகாண சபை தேர்தலை ஒத்திவைத்ததோடு அன்றிலிருந்து இன்று வரை இதுபோன்ற பல தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாவிக்கரையில் உள்ள கோவிந்தன் கருணாகரனின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் பல தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டும் நடத்தப்படாமலும் இருக்கின்றன. இது தென்னிலங்கை அரசியல் தலைவர்களுக்கு கைவந்த கலையாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த 2 விமானங்கள் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 309 மற்றும் அபுதாபியில் இருந்து இவை 394 என்ற விமானமும் கட்டுநாயகவை சுற்றியுள்ள பாதகமான வானிலையினால் மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரில் இருந்து வந்த ஜூஎல் 309 ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மட்டலைக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது. சீரற்ற காலநிலையினால் பொது போக்குவரத்துகளும் பாதிப்படைந்துள்ளமையினால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனமழை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை காலப்பகுதியில் கிருந்திவெல பிரதேசத்தில் 152 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதே காலப்பகுதியில் வரகாபொல பிரதேசத்தில் 138.5 மில்லிமீட்டர் மழையும், வட்டுப்பிட்டிபெல பிரதேசத்தில் 122.5 மில்லிமீட்டர் மழையும், அவிசாவளை பகுதியில் 98.5 மில்லிமீட்டர் மழையும், ரத்னபுரி பிரதேசத்தில் 96.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.